விசாலாட்சிக்கு மிகப்பெரிய டாஸ்க் வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா இவ்வளோ நாளாக குணசேகரனை தலையில் தூக்கி வச்சுருந்த விசாலாட்சி இப்போ வந்து கோர்ட்டில் தன் மகனை கண்ணுக்கு கண்ணாக நேராக பார்த்து நேராக நின்று பதில் சொல்ல போகிறாங்க. குணசேகரன் நல்லவனா கெட்டவனா அங்கே வந்து எப்படியோ சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரனை கைது பண்ணிடுறாங்க கொற்றவை மேடம். கைது பண்ணி இப்போ குணசேகரனை உடனடியாக வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. ஏன்னா வந்து இப்போ உடனடியாக இவனை வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஏதாவது ஒன்று பண்ணியாகணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. அப்போ தான் வந்துட்டு இப்போ விசாலாட்சி சாட்சி சொல்கிறத பொறுத்து தாங்க குணசேகரனுக்கு தண்டனை கிடைக்க போகுதா இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே தெரிய போகும். இப்போ வந்து விசாலாட்சி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கவே இல்லை குணசேகரன் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவர் நினச்சிக்கிட்டார் நம்ம சேஃபாக தான் இருக்கோம், நம்ம இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது, அதனால் வந்து நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் கொற்றவை மேடம் சென்னையில் தான் குணசேகரன் இருக்கான், உடனடியாக வந்து எல்லாரையும் வந்து அலர்ட் பண்ணுங்க, எல்லா மூளை முடுக்குக்கும் தேடுங்க, அவன் அங்கே தான் இருக்கான், நிறைய ரூம்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து போய் பாருங்கள், அங்கே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கொற்றவை மேடம் சொல்லவுமே சென்னையில் உள்ள எல்லா இடத்துக்கும் எல்லா ஹோட்டல்ஸ் எல்லா ரெசார்ட் எல்லா இடத்துக்குமே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இடம் தேடுறாங்க, அப்போயும் கிடைக்கல. ஏன்னா இது வந்து ஒரு வீடு, அதாவது வாடகைக்கு வீடு விடுவாங்களா, அங்கே தான் வந்து குணசேகரன் தங்கிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரன் வந்து இந்த மாதிரி தெரிய வந்துடுது குணசேகரனுக்கு எல்லா ரெசார்ட்டையும் தேட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் சொல்கிறான், மாமா நம்ம கண்டிப்பாக வந்து மாட்ட வாய்ப்பே இல்லை மாமா. ஏன்னா வந்துட்டு அவங்கெல்லாம் ரெசார்ட்டு ரூம்ஸ் தான் தேடுவாங்க, நம்ம இருக்கிறது வாடகை ரூம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் ஒரு இதை கொற்றவை மேடத்துக்கு நியூஸ் போகுது, இந்த மாதிரி மேம் இந்த மாதிரி கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எல்லா சென்னையில் உள்ள எல்லா ஏரியாலையும் செக் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி அப்போனா வாடகைக்கு வீடு இருக்கலாம், அவங்கள்ட்ட வந்து நீங்கள் போய் கேளுங்க, அவங்கள்ட்ட எப்படி மேம் தேட முடியும், சென்னையில் எல்லாமே வந்து வாடகைக்கு தான் விடுறாங்க, அப்படி இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாத மேம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே அப்போ நீங்கள் வந்து சன்மானம் ஒரு 5 லட்சம் கொடுப்பேன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன மேம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் என் காசுலேருந்தே 5 லட்சம் நான் வந்து காசு தர்றேன், அதனால் நீங்கள் வந்து 5 லட்சம் தாங்க. அப்படி என்ன மேடம் அவனுக்காக நீங்கள் 5 லட்சம் தரணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் மிகப்பெரிய அக்யூஸ்ட், தீவிரவாதியை விட ரொம்பவே மோசமானவன் குணசேகரன், அப்படி இருக்கும்போது நம்ம அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப தீவிரமாக இறங்குறாங்க. பணம்னா எல்லாம் பணம் கூட வாயை பிறக்கும்லங்க. அப்படி இருக்கும்போது தான் இப்போ குணசேகரன் எங்கே இருக்கான்ற ஒரு உண்மை வந்து தெரிய வந்துருச்சு. காசு வந்து அந்த வீட்டில் உள்ள ஓனரு, எய்த்தாப்பில் வீட்டில் உள்ளவங்க பார்த்தவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் குணசேகரன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கொற்றவை மேம்க்கு இந்த நியூஸ் போயிடுது, குணசேகரன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நியூஸ் போகவுமே வந்துட்டு இப்போ குணசேகரனை உடனடியாக கைது பண்ண போகிறாங்க. வீட்டுக்கு தடன்னு போலீஸ் வரதை பார்த்து அவங்க கதிருக்கும் ஞானத்துக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா இது இப்படி வந்து நம்மளை இப்படி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கும்போது தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க குணசேகரன். ஏய் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற, இந்த தப்புக்கு நீ ரொம்ப அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல. டே அனுபவிக்க போகிறது நீ தான்டா, இதுக்கு மேலே நான் அனுபவிக்கவே மாட்டேன், உனக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை நான் வாங்கி கொடுத்தா தான் நான் ஒரு நல்ல அதிகாரி, நான் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுக்கே, அதாவது போலீஸ் ட்ரெஸ் போட்டுறதுக்கே உரித்தானவ அப்படின்ற மாதிரி கொற்றவை மேடம் சொல்ல. உடனே வந்து சர்ச்சுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, மேம் இந்த மாதிரி குணசேகரன் கிடச்சிட்டான், நாங்கள் அவனை கைது பண்ணிட்டோம், இப்போ நீங்கள் அவனுக்கு வந்து என்ன தண்டனை வேணால் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. சொன்ன வேகத்துக்கு இப்போ குணசேகரனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்துட்டு குணசேகரனை வந்து கைது பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டு போனாங்க அப்படின்னா ஜனனிக்கு நியூஸ் போகுது தரபடியாக. ஜனனி இந்த மாதிரி உங்கள் அத்தை வந்துட்டு இப்போ வந்து கோர்ட்டில் வந்துட்டு தீர்ப்பு சொல்லணும், அங்கே நம்மள்ட்ட என்ன சொன்னாங்களோ அது அப்படியே அவங்க நீதிபதிக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் இந்த கேஸ் நிலைக்கும், இல்லைன்னா வந்து அங்கே அவங்க அம்மாவை நம்ம மிரட்டி தான் பேச வச்சோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அவங்க அத்தைக்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி குணசேகரனுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லு, எது உண்மையோ அதை மட்டும் பேச சொல்லு, புள்ள பாசத்தில் அங்கே கோர்ட்டில் வந்து குணசேகரன் நிற்கிறத பார்த்துட்டு வந்து தடம் மாறக்கூடாது. கண்டிப்பாக ஜனனி தடம் மாறிட்டாங்க அப்படின்னா நம்மளோட இத்தனை உழைப்பு எல்லாமே வந்து வீணாக போயிடும். குணசேகரனுக்காக எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால்
இதாக போய்ட்டு நீ போய் சொல்லுன்னு சொல்லவுமே விசாலாட்சிக்கிட்ட போய் நம்ம ஜனனி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் எங்களுக்கு நிறையவே உதவி பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் இப்போ நீங்கள் கடைசியாக பண்ண வேண்டிய ஒரே உதவி, நாளைக்கு உங்கள் பையனை பிடிச்சிட்டாங்க போலீஸ், நாளைக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. நீங்கள் என்ன மேம் கிட்ட ஃபோனில் சொன்னீங்களோ அதை அப்படியே நாளைக்கு நீங்கள் கோர்ட்டில் சொல்லணும். அப்போ தான் வந்து இந்த கேஸ் நிலைக்கும் மேம், இல்லைனா வந்து நிலைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்ன சனனி சொல்கிற, எப்படிடி நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அவனை பார்த்தா மனசுக்குன்னு எனக்கு மாறிட்ட போகுது, எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லவும், அத்தை அதெல்லாம் பயப்படாதீங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், அதனால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவன் வந்துட்டு நிறைய சொல்லுவான் போவான் தான், இருந்தாலுமே வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் கையில் மட்டும்தான் அத்தை இருக்குது, நீங்கள் மட்டும் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாருமே குற்றவாளி ஆகிடுவோம், ஏன்னா நாங்கள் உங்களை மிரட்டி தான் வந்து சொல்ல வச்சோம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு சொல்லும்போது இந்த கேஸ் நிற்காது, நாங்கள் தோற்றுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னதான் இருந்தாலும் புள்ள கெட்டவனாக இருந்தாலும் எல்லா தாய்க்குமே புள்ள மேலே ஒரு பாசம் அது இருக்க தாங்க செய்யும். அதை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த கடவுளால் கூட மாற்ற முடியாது. ஏன்னா எல்லா அம்மாக்களுக்குமே பிள்ளை எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் மன்னிக்கிற குணம் தாய்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த இதில் இவங்க ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜனனி நிறையா பேசுகிறாங்க. இப்போ ஓகேடி நான் பேசுகிறேன், கண்டிப்பாக வந்து நான் ஒரு நல்ல தாயாக முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே போகிறாங்க கோர்ட்டுக்கு, நீதிபதிக்கு போனால் ஆஜர்படுத்திடுறாங்க. சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்தமாரி விசாலாட்சின்னு 3 வாட்டி கூடும்போது அப்படியே கண்ணில் பயத்தோடு வந்து நிற்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே பதட்டமாக இருக்குது, ஏன்னா காலை வாரி விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம்தான். உடனே வந்துட்டு குணசேகரன் சொல்கிறாரு, அம்மா நான் என்ன தப்பானவனாம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட என்ன பேசினா மனசு மாறும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு, நான் தப்பானவனாம்மா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே விசாலாட்சிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே வந்து பயத்தில் விசாலாட்சி கண்ணெலாம் கலங்கு. நான் கடைசியில் வந்து விசாலாட்சி சொல்லிட்டாங்க, ஆமாம் நீ தப்பானவன் தான், எனக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்னை ஏமாற்றணும்னு நினைக்காத குணசேகரா மூத்தவனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விசாலாட்சிகிட்ட குணசேகர் இந்த இது சொன்னதுனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.